நீங்கள் தமிழ்நாட்டில் வேணா ஒரு ஊடகங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம், வீடியோ போட்டு இது பண்ணிடலாம். டெல்லியில் அப்படி நீங்கள் இது பண்ண முடியாது. அதையும் மீறி இன்னைக்கு ஒரு ஊடகவியலாளர் கேட்டார், சார் இது வந்து எல்லாருமே இங்கே ஒரு மரபு சார், இதை மரபை உடைக்காதீங்க அப்படின்ட்டார். பரவாயில்ல அப்படின்னு அவர் போயிட்டார். காங்கிரஸ் தாவேக்காக்குள்ள வந்ததை சோனியா காந்தி விரும்பல. 2 மாநில அமைச்சர் பதவிக்காக ஒரு 2029 எலெக்ஷனையே இழந்துட்டோமே அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்ததாகவும், அதுல இருக்கக்கூடிய சில கோபங்கள் தான் காங்கிரஸ் கோச்சிட்டு போகுது, கம்யூனிஸ்ட் கோச்சிட்டு போகுது, விசிக கோச்சிட்டு போகுதுன்னா மேனிபுலேட் பண்றதுக்கு சில நம்பரை வச்சிருக்காங்க. என்னன்னா இது ஆதரவு கொடுத்து நமக்கே தலையில கை வைக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு அங்க போன அதிமுக எம்எல்ஏக்களை யோசிச்சிருக்காங்க. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம தொடர்ச்சியாக விவாதிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோட எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டலோட நிர்வாக ஆசிரியர் கார்கே இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்கே. வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? டெல்லிக்கு சிஎம் விஜய் போயிருக்காரு. விஜயோட பயணம் என்ன சொல்லுது? விஜயினுடைய டெல்லி பயணம் 2 நாள் பயணம் முழுவதுமான திட்டமிடப்பட்ட ஒரு பயணம். ஒரு பெரிய ஹைப் இருந்தது. முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆனதும், அதை பதவியேற்றதுக்கு அப்புறமா எப்போ டெல்லி போக போகிறாரு அப்படின்னு அந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் அரசு ஏற்பாடு செய்து, அதாவது தமிழக அரசின் அதிகாரிகள் ஏற்பாடு செய்து இந்த பயணம் ஒரு முறையான திட்டமிடுதலோடு நடந்தது. போன வாரமே போகிறதா இருந்துச்சு. அது கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு. ஸோ அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்றப்போ இப்போ அப்பாயின்மெண்ட் கிடச்சி போயிருக்காங்க. இந்த பயணம் நிறைய கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. 2 நாள் பயணம், ஆக்சுவலாக 1 நாள் தான் நடந்திருக்கு. இந்த பயணம் வெற்றியா தோல்வியா நீங்கள் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வெற்றின்னு சொல்லலாம் இல்லையா? பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காரு. அப்போ வந்து ஒரு கர்ட்டசி மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன் போன வாரம் நடக்காத பயணம் இப்போ நடந்துச்சுன்னா, நிறைய ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய திட்டம் என்னென்னா, இந்த பயணத்தில் 6 நிகழ்வுகள், அதாவது 6 ஈவெண்ட் இருந்தது. 6 ஈவெண்ட்டில் 2 ஈவெண்ட் தான் நடந்திருக்கு. ஒன்று பிரதமரை பார்க்குறது, அடுத்தது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை பார்க்குறது, அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்க்குறது, அதோடு சேர்ந்து வேறு சில நிகழ்வுகள், அதாவது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களை, அதாவது நேரடியாக அவங்க போய் மீட் பண்ணது, சோனியா காந்தியை போய் பார்க்குறது காங்கிரஸ் சார்பாக, அப்புறம் வந்து ராகுல் காந்தியை மீட் பண்ணுறது, இன்னொருபடி ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வைக்கக்கூடியது அப்படின்னு ஒரு 6 ஈவெண்ட் பிளான் பண்ணாங்க. அப்போது ஒரு 2 நாள், அந்த 2 நாள் அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னென்னா, விஜய் வந்துட்டார், பெரிய அளவில் வந்து இங்கே வந்து ஈவெண்ட் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா 2 ஈவெண்ட் தான் நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டதுக்கு வந்து வெறும் அரசு முறை பயணமாக இது திட்டமிடப்பட்டது அப்படின்றதுனா அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் போய் 6 ஈவெண்ட் திட்டமிட்டு தான் 2 நாள் பயணமாக அதை பிளான் பண்ணுறாங்க. ஒரே நாள்னா நேற்று நைட்டே கிளம்பி வந்திருக்கலாம். இப்போ நம்ம பிரச்சாரத்துக்கு போன விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ திட்டமிடப்பட்ட பயணங்களில் திட்டமிடப்பட்ட ஈவெண்ட்ஸில் 4 நடக்கலை அப்படின்றப்போ இந்த பயணம் ஒரு கர்ட்டசி பயணமாக தான் இருந்திருக்கு. அதுவும் வந்து பிரதமரை பார்த்தாரு, 10 நிமிஷம் தான் அப்படின்றப்போ அது வெறும் கர்ட்டசிக்கான ஒரு சந்திப்பாக தான் இருந்தது. ரொம்ப லாங்காக பேச முடியல. இவரோடு உடன் சென்றவர்கள் யாருன்னு சில லிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யார், அதாவது லைக் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தால் நிறைய விஷயங்களை பேச முடியும், அவங்களாம் இருந்தாங்களான்ற கேள்வியை கூட எழுப்புறாங்க. ஸோ அதனால் அதுவும் கூட ஒரு மேலோட்டமான ஒரு பயணம். ஒரு 4 கோரிக்கைகளை சொன்னாங்க, அதில் நீங்கள் கேட்டது தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு உளப்பூர்வமாக 2 பேரும் உட்காந்து, இப்போ நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபாரின்லாம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை பார்த்தாருன்னா ட்ரம்ப் அவர் தனியாக வந்து பேசிக்குவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இது கர்ட்டஸியாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு உங்க கொடுக்குறாங்க, எப்படி வந்து நல்லா இருந்தால் அப்படியே ஓகே, அவ்வளோதான். இது காங்கிரஸ் முதலமைச்சர் இருந்தாலும் சந்திப்பாங்க. எதிர்த்து கொண்டிருந்த ஆம் ஆத்மி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் போனப்போ இன்னும் ஒருபடி மேலே போய், என்னங்க உங்களுக்கு ஏதோ இருமிட்டே இருக்கீங்களா, ஆஸ்துமான்றீங்களான்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து பிரதமர் மோடி அவர் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் அனுப்புனார். அது கூட ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலான ஒரு ரேப்போ அப்படின்னு சொல்லலாம். எதிர்த்து, அதாவது 2 பேரும் எதிருது, அந்தளவு கூட அது நடக்கலை அப்படின்றதான் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. அமித்ஷா அவர்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஏன் பார்க்கல? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்துருந்தார் அப்படின்னா, அமைச்சர் அமித்ஷா புரோட்டோகால் அடிப்படையில் பார்த்தோன்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்படின்னு பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி அமித்ஷா எதை டீல் பண்ணுறாரு அப்படின்னா, அமித்ஷா உள்துறையை மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் பாஜக கூட்டணி, பாஜக ஈக்குவேஷன் இதெல்லாம் அவர் தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்போ அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம ஒரு போவாரா, கொடுத்துருக்காரு. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் வந்து 6:30 மணிக்கு 6:30 to 7:30 மணிக்கு சிஎம் கான்வாய்க்கு அலர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் ரெடியாக இருந்தாங்க, எப்போ வேணால் அந்த சந்திப்பு நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, விஜய்க்கு கொடுக்கல. அதுக்கு என்ன ரீசன் சொல்லப்பட்டதுன்னா, வந்த தகவல்கள் என்னென்னா ஐஜி மீட்டிங், டிஐஜி மீட்டிங்லாம் இருந்தது, அப்புறம் குஜராத்துக்கு போகிறாரு அப்படின்னு. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை மீட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தானே கேரள முதலமைச்சரை மீட் பண்ணுறாங்க. இவருக்கான ஒரு நேரம் கொடுக்கப்படலை.
பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறாரு, உள்துறை அமைச்சரை மீட் பண்ணல. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. இன்னும் சொல்லணும்னா விஜய் வந்து பாஜகவுக்கு எதிரியா பாஜக பார்க்கல. இவர் சொல்கிறாரு அப்பேற்பட்ட விஜயை அவர் மீட் பண்ணலை. ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டு கான்வாய் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டு அது கடைசியில் அந்த சந்திப்பு நடக்கலை. அப்போ வந்து அதில் பின்னணி ஏதோ இருக்குது அப்படின்னு தெரியுது. அமித்ஷா விஜய் அவர்களை சந்திக்கலை, இது என்ன மெசேஜ் சொல்லுது? நிறைய மெசேஜ் சொல்லுது. நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறது என்னென்னா, முதலமைச்சராக விஜய் ஆனதுமே வந்து கர்ட்டசியாக வந்து பிரதமர் வாழ்த்துவார், அதே மாதிரி எல்லாருமே வாழ்த்துவாங்க. அப்போ வந்து ஒரு வாழ்த்து வந்து உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக உள்துறை அமைச்சர் பேச ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரி அதை சரியாக ரிசீவ் பண்ணலை அப்படின்றது ஒரு தகவல். ரெண்டாவது, காங்கிரஸை வந்து அவசரப்பட்டு இவங்க சேர்த்துக்கிட்டதை லாங் டைமில் பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவராக அவர் எப்படி பார்ப்பார், அது 2. மூணாவது, அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணியிலேருந்து வர்றப்போ இவர் வந்து அதிமுகவை சிலுசிலாக உடைக்கிறத பாஜக எப்படி பார்க்குது? இந்த 3 விஷயங்களில் அதிமுகவில் ஒரு சரிபாதி எம்எல்ஏக்கள் போய் தாவேக்கால சேர்றதா இருந்துச்சு. அது ஏன் தடைபட்டது? யார் சொல்லி தடைபட்டது? அதை தாவேக்கா வேணான்னு சொல்லிச்சா? வேணான்னு சொன்னதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த இடத்துலையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு வாக்களித்தாங்க, சட்டமன்றத்தில் வாக்களித்தாங்க, அப்புறம் ஏன் அவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கல அப்படின்றப்போ டெல்லி ஏதோ ஒரு மெசேஜை சொல்லுது. அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு அதை உணரணும். ஏன் அப்படின்னா மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்கள சந்திக்கிறாங்க. உங்களுக்கு நேரம் கொடுத்தது இல்லைன்னு அவங்க சொல்லலாம், கொடுத்தது உங்களுக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட நேரம் அல்லது வந்து அது கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாமே தாவேகாவுக்கு விஜய்க்கு ஒரு மெசேஜ். இப்போ விஜயோடைய பயணம் வந்து எல்லாருமே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. முன்னாடிலாம் வந்து முதல்வர்கள் போகும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துவாங்க. அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை விஜய் அவர்கள் நிகழ்த்தலை. ஏன்? விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் வந்து இதுவரை சந்திக்கலை அப்படின்றது அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம். ஆனால் எப்பேற்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் டெல்லி போனால் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க. முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் உள்ளிட்டவங்கெல்லாம் நின்று அவங்க முன்னாடியே நிறைய குறைகள்லாம் சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்கள் லாஸ்ட்டாக போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரொம்ப ப்ரோட்டோகால் சொல்லிட்டு எங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஸோ அப்படி 1 to 1 பார்த்தீங்கன்னா ஹீட்டடாக இருக்கும் டெல்லியில். நீங்கள் தமிழ்நாட்டில் வேணால் ஒரு ஊடகங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம், ப்ரெஸ் மீட் பண்ணாமல் போயிடலாம், நீங்கள் வந்து வீடியோ போட்டு இது பண்ணிடலாம். டெல்லியில் அப்படி நீங்கள் இது பண்ண முடியாது. அதையும் மீறி இன்றைக்கி ஒரு ஊடகவியலாளர் கேட்டார், நிரஞ்சன் நினைக்கிறேன், அவர் கேட்டார். அவர் வந்து சார் இது வந்து எல்லாருமே இங்கே ஒரு மரபு சார், இதை மரபை உடைக்காதீங்க அப்படின்றார். பரவாயில்ல அப்படின்னு அவர் போயிட்டார். ஸோ அங்கே அதுதான் அங்கே ஒரு இணக்கமான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா ப்ரெஸ் மீட் பண்ணிருப்பார். விஜய் ஒரே ஒரு முறை ப்ரெஸ் மீட் பண்ணார். எப்போ அப்படின்னா அவர் கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போகிறப்போ மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க கூட போகிறதுக்கு. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமிடுதல் செஞ்சுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெளியில் அவருடைய விஐபி கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. நான் வந்து படத்தோட ஷூட்டிங்க்கு தான் போகிறேன், ஸோ நான் வந்து அங்கே வந்து இதுக்காக போல் உங்களை யாரையும் கூட வேணாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தார். ஸோ அப்படி ஒரு அறிவுறுத்தல் அவரால் கொடுக்க முடியுது. ஏன்னா அங்கே ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த மீட்டிங் சுமூகமாக இருந்தது அப்படின்னா அவர் அட்லீஸ்ட் நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தணும். ஏன்னா அதுதான் வந்து நீங்கள் டிராஃப்டாக கொடுத்துருக்கீங்க, அதில் இருக்கிறத நீங்கள் சொல்லிட்டா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு கூட போயிடலாம், கேள்வி எதிர்கொள்ளணும்னு தேவையில்லை. அப்போ கொடுக்கல அப்படின்றதும் அது ஒரு மெசேஜ் உணர்த்துது. இது லாங் டைமில் எப்படி பார்க்கணும்னா தமிழ்நாட்டுக்கும் அதாவது ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான இணக்கம் அப்படின்னு பார்க்கணும். இது அரசு ரீதியாக இங்கேருந்து நிதி மசோதாக்களோ இதெல்லாம் போகிறப்போ வந்து அப்ரூவ் பண்ணுறது வேறு, அது எந்திரங்கள் சரியாக இருந்தால் போதும், கவர்னர் ஆட்சி இருந்தால் கூட சரியாக நடக்கும். இதை தாண்டி திமுக என்ன சொன்னீங்க அப்படின்னா திமுகவும் பாஜகவும் எதிரெதிர் தான். ஆனால் அவங்க வந்து நாங்கள் மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசை கேட்டு வாங்குவோம் அப்படின்னாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அதிமுக என்ன சொன்னாங்க, மாநிலத்தின் நலனுக்காக தான் நாங்கள் கூட்டணியே வச்சோம் அப்படின்னாங்க. இப்போ இவங்க கூட்டணியும் கிடையாது, இணக்கமும் கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் இல்லாமல் ஒரு சூழலில் இப்போ மத்திய மாநில அரசுகள் அப்படின்ற இடத்துல அதாவது தமிழக தாவேக அரசுக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் ஒரு பிணக்கம் ஏற்பட்டிருக்கா? ஏன்னா அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போது இதில் சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்கள்லாம் வந்து சிலர் டெல்லி லாபியை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அந்த டெல்லி லாபி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத இது காட்டு. அதிமுகவுடைய டெல்லி லாபியாக பலர் இருந்தாங்க. தம்பிதுரை நீண்ட காலமாக இருந்தார், சிவி சண்முகம் இருந்தார். அப்புறம் அப்பப்போ சில விஷயங்களை டீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைம்லைட்லேருந்து காணாமல் போயிடுவாங்க. திமுகவில் பலர் இருந்தாங்க, முரசொலி மாறன் இருந்தார், டிஆர் பாலு இருந்தார், திருச்சி சிவா இருந்தாங்க, கனிமொழி இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த டெல்லி லாபின்றது நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் தேவை. தாவேகா அரசுக்கு இந்த புதிய அரசுக்கு அது இல்லை. அவங்க ஒருத்தரை வந்து டெல்லி லாபியாக நம்புகிறாங்க, ஒரு அமைச்சரை.
ஆனால் அந்த டெல்லி லாபி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது இந்த இதில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இது அரசும் அரசு அதிகாரிகளும் அவங்களும் இதை வந்து நோட்ஸ் எடுப்பாங்க. ஏன் வந்து இந்த மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கிராண்டாக இல்லை அப்படின்றத நோட்ஸ் எடுப்பாங்க. இப்போ காங்கிரஸ் தலைவர்களை விஜய் அவர்கள் சந்திக்கல, இதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் தாவேகாவுடைய கூட்டணி. ராகுல் காந்தி முதலமைச்சருக்காக பதவியேற்பு விழாக்கெல்லாம் வந்தார். ஆனால் நீங்கள் வந்து டெல்லி போகிறப்போ அங்கே சந்திக்கலை. ஒரு எம்பி கிறிஸ்டோபர் திலக் என்ன சொல்கிறார், இது வெறும் அரசு முறை பயணம் அப்படின்னாங்க. அரசியல் கலந்தது தான் அரசு முறை பயணமும் ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும். அப்படி பார்த்தா இங்கே காங்கிரஸ் அலுவலகத்தில் வெளியில் பேனர்கள் வரை வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதுவும் கன்ஃபார்மான ஒன்று. சரிங்க, பாஜக உங்கள் எதிரிங்க, உங்களை மீட் பண்ணல, நீங்கள் அப்படி தான் வந்து சிலர் சொல்ல போகிறாங்க. மீட் பண்ணல, உங்கள் நண்பர் தானே ராகுல், நீங்கள் ஒன்றா தானே கை குலுக்கிட்டு இருந்தீங்க, ஏன் வந்து அந்த சந்திப்பு நடக்கலை அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. முதல்ல இந்த கூட்டணியை காங்கிரஸ் தாவேக்காக்குள்ளே வந்ததை தாவேக்கால சிலர் விரும்பியிருக்கலாம். திமுக கூட்டணி உடச்சிட்டோன்னு காங்கிரஸில் சோனியா காந்தி விரும்பலை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே இந்த கூட்டணியை உடைச்சதால இந்திய அளவில் இருந்த அவங்க சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி, எப்படி அவங்க சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி, மற்றவர்கள் சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி அப்படின்றது உடைந்து விட்டது. அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. காங்கிரஸோட யார் இருக்காங்க? அகிலேஷ் இருக்கார், உத்தரப்பிரதேசம் மட்டும்தான். மற்ற மாநிலங்களில் கூட்டணி இருக்கா? இல்லை. ஸோ இப்போ நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாயிருச்சு. இதை வந்து சோனியா கேள்வி கேட்குறாங்க. அதுலேயே அவசரப்பட்டு 2 மாநில அமைச்சர் பதவிக்காக ஒரு 2029 எலெக்ஷனையே இழந்துட்டோமே அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்ததாகவும், அதில் இருக்கக்கூடிய சில கோபங்கள் தான் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்க விடாமல் செஞ்சதாகவும், அதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் வந்து மீட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னாங்க. 10-10:30 மணிக்கு மீட் பண்ணுறதா இருந்ததுன்னு. சரி, அதை நீங்கள் கேட்கலாம். சரிங்க, அவங்க உடல்நிலை காரணம் காட்டி கொடுக்கல சோனியா காந்தி அவங்க அப்படின்னு. கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் போய் சந்திச்சாரு, அது என்ன கணக்கு? ஸோ அவங்க சந்திக்க முடியுது, நீங்கள் சந்திக்க முடியல. ஸோ 2 கேம்ப்லையுமே அவரால் இதாக முடியலையோ அப்படின்றத ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அப்படி தானே தோணும். கேரளானா அவங்க கட்சிக்காரர் தானே, அதனால அனுமதி கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவங்கள மீட் பண்ண, அதாவது உடல்நிலை சரியில்லை எல்லாருக்கும் ஒரே இது தானே. ஸோ அங்கே சந்திக்கிறாங்க, இங்கே சந்திக்கலைன்றப்போ அங்கே காங்கிரஸோட நல்ல டேர்ம்ஸில் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஏற்படுத்துது. காங்கிரஸ் இது இன்னொரு காரணமாகவும் பார்க்குது. அதிமுகவில் ஒரு அணியாக வந்து மேர்ஜ் பண்ணியிருந்தால் அது வேறு. ஒவ்வொருத்தராக எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வச்சுட்டு வந்து சேர்க்குறத அவங்களுக்கு லாங் டைமில் த்ரெட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா காங்கிரஸுடைய 5 அப்படின்ற நம்பர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 5 நம்பருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 4 பேர் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்குறப்போ லாங் டைமில் என்ன பார்ப்பாங்க, அவங்கள தாவேக எம்எல்ஏ வாக்கி அவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு முக்கியமான விஷயங்களில், அதாவது கூட்டணி அரசிலிருந்து தனித்த அரசாக மாறுவதற்கும் ஒரு நிர்பந்தம் வந்தால் காங்கிரஸை கழட்டி விடுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ காங்கிரஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதாவது என்ன சொல்கிறது, அணிகள் இணைந்தது மனங்கள் இணைந்ததா அப்படின்ற மாதிரி தான் 2 பேர் கூட்டணியாக வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரு இணக்கமான சூழல் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் கேரளாவுக்கு அந்த முதலமைச்சர் பதவியேற்றப்போ இங்கேருந்து முதலமைச்சர் விஜய் போகாதது, பாதுகாப்பு காரணம்னு சொன்னாலும் கூட போகாதது அப்படின்றது காங்கிரஸ்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இப்போ அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் பிரிஞ்சிருந்த நிலையில் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. சில எம்எல்ஏக்கள்லாம் தாவேக்காவை நோக்கி போயிருக்காங்க, ஒரு 4 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து இங்கேருந்து விஜயபாஸ்கர் போகிறதா ஒரு ஹேஷியங்கள்லாம் இருக்குது. என்ன நடக்க போகுது? 2 சிவி என்ன பண்ண போகிறாங்க? ஒரு சிவி சண்முகம், இன்னொன்று அவர் பேர் சிவி தான், விஜயபாஸ்கர் அப்படி தான் சொல்லுவாங்க. அதிமுக வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது சிவி சண்முகம் அவர்கள் வந்து அந்த மன்னிப்பு கடிதம் கேட்ட விவகாரத்தில் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார் அப்படின்னும், ஆனாலும் வந்து அவர் திரு வேலுமணி அவர்களோடு நல்ல தொடர்பில் இருக்கார், பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த பழைய மாவட்டங்கள், அதாவது 6 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் அப்படின்லாம் இருந்தது இல்லையா, அதை வந்து இவங்க பிரித்து கொடுத்ததை திரும்ப அதே அளவாக இல்லாமல் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பேசப்பட்டு அதுக்கு ஒத்து இல்லை அப்படின்ற அடிப்படையில் இந்த கோபம் இருக்குது அவங்களாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த 4 பேர் சேர்ந்ததுக்கப்புறமா இன்னொரு 2 பேர் யார் அப்படின்னா இந்த 2 சிவி. அவரில் முதல் சிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ராஜினாமா செய்வார் அப்படின்னு ஒரு தகவல். காரணம் என்னென்னா, இல்லை துணிஞ்சு வந்து எலெக்ஷன் சந்திச்சலாம் அப்படின்னு திரு சிவி சண்முகம் முடிவெடுத்திருக்காரு அப்படின்றாங்க. சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, திரு விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் வந்து எப்படின்னா அவர் தொகுதியில் மக்களோட கனெக்ட் ஆகிருக்கவர். அவர் மக்கள் நேரடியாக பார்த்து கேட்குறாரு, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா ஏதோ அவருக்கு ஒரு வாய்ப்பு தென்பட்டுருக்கு. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
மொத்தமாக போய் சேர்ந்து அமைச்சர் பதவின்றதை தாண்டி தனித்தனியாக வர்றப்போ முதல்ல சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது, ப்ளஸ் ஜெயிச்சாங்கன்னா அந்த ஆளுங்கட்சியோடைய எம்எல்ஏ அப்படின்ற போஸ்ட் ஆயிடுது, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி கொடுக்குறது. ஸோ அதை வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இன்னைக்கு புதுக்கோட்டையில் அவருடைய நலம் விரும்பிகள் சொன்னது என்னென்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, தனிப்பட்ட செல்வாக்குடையவர், 60,000 ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்திலே ஜெயிக்கிறீங்க, ஆனாலும் கூட ஒரு ஆளுங்கட்சியோடு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். இப்போ திரும்ப அதிமுக எம்எல்ஏவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தொகுதிக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொன்னதாகவும், அவருக்கு எவ்வளோ 51 வயசு, இன்னும் நமக்கு வயசு இருக்குது, ஸோ ஒரு இதில் இப்போ சேர்ந்தா கூட நாளைக்கு மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு சிலர் ஆலோசனை சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அதை அவர் தீவிரமாக பரிசீலனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த 4 அப்படின்ற எண்ணிக்கை 6ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வெல்லமண்டி நடராஜன் போயிருக்காரு, ஒருவேளை அவர் திருச்சி கிழக்கில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? வெல்லமண்டி நடராஜன் அப்படின்னுமே திருச்சி கிழக்கா அப்படின்ற ஒரு கணக்கு பார்க்குறீங்க. ஆனால் திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்களுக்கு முன்னாடியே ஒரு வாய்ப்பு இருந்தது. எப்போ அப்படின்னா, ஓபிஎஸ்லேருந்து பிரிஞ்சு ஓபிஎஸ் டீமெல்லாம் போய் திமுகவில் சேர்ந்தப்போ அப்போவே ஒரு வாய்ப்பு இருந்தது. தாவேக்காக்கு தான் போவார் அப்படின்னு அப்போவே வந்து திரு செங்கோட்டையன் அவரை கூப்பிட்டார். அங்கே போயிருந்தாருன்னா ஏதோ ஒரு சீட்டில் இது பண்ணி நின்றுருந்துருக்கலாம். நின்றுருந்தா இன்றைக்கி அவர் ஜெயிச்சிருப்பார், ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்ப அவர் அதிமுகவுக்கு போனார். ஸோ அப்படி ஒரு சூழலில் இப்போ அவர் போய் சேர்ந்துருக்காரு. இப்போ எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ஓகே திருச்சி கிழக்கில் அவர் நிற்க போகிறார் அப்படின்னு. திருச்சி கிழக்கில் அவங்க தாவேக்காவினர் தான் நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ தாவேக்காவினுடைய முகத்தை தான் நிப்பாட்ட போகிறாங்க. திருமா நிற்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டது. இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, திருமா நின்னார்னா திரும்ப இந்த இன்னொரு பிரச்சனை வரும், துணை முதலமைச்சர்ன்றது வரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த அடிப்படையில் முதல்ல திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது கிடச்சதுக்கப்புறம் அதே நேரத்தில் அதிமுக 25 பேரை வச்சு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த அதிமுக 25 பேர் வேணான்னு ஒவ்வொருத்தராக வந்து இப்படி வாங்க நேரடியாக வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ண வச்சு வர வைக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் இன்னும் சிலர் அப்படின்னா, மதிமுகவில் 2 பேர் இருக்காங்க. அவங்க மதிமுக இல்லை, திமுகவுடைய எம்எல்ஏக்கள். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வந்துச்சுன்னா அவங்க வந்து வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. அப்படி இருக்காங்க. இப்போது அமமுகவில் ஒருத்தர் வந்துட்டார். இப்படி மற்ற கட்சிகள்லாம் அந்த ஒவ்வொருத்தர் இருக்காங்க. இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் வெளிநடப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்போ பாமக வந்து எதிர்த்தாலும் கூட கடைசி நேரத்தில் வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு, அதாவது என்னென்னா ஃப்ளோரில் இருக்கக்கூடிய நம்பரில் மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல நம்பரை கவர்னர்கிட்ட காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இண்டிவிஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் ஏதாவது ஒரு செட்பேக் வந்துச்சு, யாராவது கோச்சிட்டு போனாங்கன்னா, காங்கிரஸ் கோச்சிட்டு போகுது, கம்யூனிஸ்ட் கோச்சிட்டு போகுது, விசிக கோச்சிட்டு போகுதுன்னா மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு சில நம்பரை வச்சுருக்காங்க. அந்த மேனுப்புலேட்டை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணணுன்னு தான் 25 பேரை தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கே முடிவு எடுத்தாங்க. என்னடா இது ஆதரவு கொடுத்து நமக்கே தலையில் கை வைக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு அங்கே போன அதிமுக எம்எல்ஏக்களை யோசிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இண்டிவிஜுவலாக வாங்க அப்படின்றாங்க. இண்டிவிஜுவலாக இவங்க நம்பரை வந்து கூட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. வெல்லமண்டி நடராஜன் விவகாரத்தில் அவருடைய பையன் ஜவஹர் அவர் தான் வந்து அடுத்து வந்து இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு இந்த அரசியல் வந்து தாவேக்காவை சுற்றி தான் இருக்கும் அப்படின்னு கூட்டு போனதாக சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர் அவர்களுக்கு, விராலிமலை விஜயபாஸ்கருக்கு இந்த ஆலோசனை தான் சொல்லப்பட்டிருக்கு. 20 ஆண்டுகளுக்கு அரசியல் தாவேக்காவை சுற்றி தான் இருக்கும். அதிமுக இன்றைக்கி நம்பர் 3. அதிமுகவிலேருந்து பலரும் போயிட்டு இருக்காங்க. அதிமுகவை உடைக்கக்கூடிய பணிகளில் தாவேக்கா ஈடுபட்டிருக்கு. ஆப்ரேஷன் அதிமுக அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை ஒருத்தர் வந்து அதை ஒரு மினிஸ்டர் வந்து அதை பொறுப்பெடுத்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னதாகவும், அந்த அடிப்படையில் சிலர் வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இயல்பாகவே ஒரு கட்சி ஆட்சிக்கு வரப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சி மாறுவாங்க. நீங்கள் பாருங்கள், பிரபலமான செய்தி தொடர்பாளர்கள், அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் ஒரே நாள் பார்த்தீங்கன்னா கட்சி மாறிட்டாங்க. அவங்க போன மாதம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்களை திட்டிகிட்டு இருந்தாங்க, யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ மாறிட்டாங்க. அப்போ மற்றவங்க மாறுவது வந்து இயல்பான ஒன்று தான். அதில் ஒன்றா தான் வெல்லமண்டி நடராஜனை பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து அரசியலில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக விவாதிக்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.